இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். உங்களுடைய பாஸ்கி ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி 3 படம் இந்த வெள்ளிக்கிழமை வந்துருக்கு சார். நீங்கள் எந்த படத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க? நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், பெட்டு இந்த படத்தை தான் பண்ணுவார். என்ன பெட்டு என்ன சபதம்? கரெக்டாக நாங்கள் க்ளூ கொடுத்துருவோம் அது என்ன படம்னு. நவீன சரஸ்வதி சபதம். இந்த படம் எப்படி சார், இது என்ன சப்ஜெக்ட் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தோட டிஸ்கஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத நான் சொன்னதுமே இது என்ன படம் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. படம் வரதுக்கு முன்னாலேருந்து இந்த டேரக்டர் இந்த க்ரூ எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, இது ஹேங் ஓவர் அல்ல, ஹேங் ஓவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை மீறி ஹேங் ஓவர்னு நினைக்கிறவங்க அவங்களே ரிஸ்க் எடுத்து வராங்க. எங்களுக்கு அந்த ஹேங் ஓவரே இல்லை, நீங்களும் அந்த ஹேங் ஓவர்லேயே வராதிங்க அப்படின்னு இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லினே இருக்கிறவங்க கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களோட அதிகமாக நம்பின்னு இருப்பாங்க கடவுள் இல்லைன்னு. ஆனால் கடவுள் இருக்காருன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் இந்த டிஸ்கஷனில் எப்படி நடந்திருக்குன்றது சும்மா ஒரு இமேஜினேஷன் தான் சார். நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார். ஹீரோ ஜெய் இருக்கார் சார், ஹீரோ நல்ல ஸ்மார்ட்டான ஹீரோ சார். கூட 3 ஃப்ரெண்ட்ஸு கம்பல்சரி சார், 4 பேர் இருக்கணுமே. ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு வேணாம் சார். இப்போ கடைசியாக நம்ம மரியான்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் கூட மாட்டிக்கிறார். ஐயோ இப்பயே சொல்லிடாதீங்க சார், இப்பயே ஏன் வரீங்க கதைக்கு, தனியாக மாட்டிக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு வேணாம், 3 ஃப்ரெண்டு, மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸு. மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸுன்னா அப்போ சார் சூதுகோவம் சார், இதில் கிட்னாப்லாம் வேணாம் சார், சூதுகோவம்னு சொல்லுவாங்க வேணாம். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், கரெக்டு சொல்லுவாங்கல்ல, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆமாம் கரெக்டு. ஏன்னா நம்ம சப்ஜெக்டே ஹீரோவுக்கு கல்யாணம் ஆக போகுது, லவ் மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணம் ஆகிற சமயத்தில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஏதோ ஆகிடுது. என்ன ஆகுது? அதாங்க அவங்க டக்குன்னு ஏதோ குடிக்கிறாங்க, வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க, ரிஸ்க் ஆகிடுது மேரேஜ். அப்போ ஐயோ கல்யாண சமயத்தில் ஹீரோவுக்கு ரிஸ்க்கு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், கூட வேறு 3 ஃப்ரெண்ட்ஸு. கரெக்டு. ஹீரோவுக்கு கிரிக்கெட் ஆடி தள்ள அடிப்படுதில்ல, நம்ம ஒன்று பண்ணலாம் சார், ஹீரோவுக்கு அடி வேணாம், ஹீரோ கூட வர்றாரு பார்த்தீங்களா விடிவி கணேஷ், அவர் எல்லோரும் ஃபாரின் போய்கிட்டு அவர் தள்ள ஒரு தேங்காய் வந்துட்டோம், அவருக்கு எல்லாம் மறந்துட்டோம். அவர் மறந்துட்டா டக்குன்னு நம்ம ஹீரோக்கு அடிப்படலையே, இல்லை வேற ஒருத்தருக்கு தானே அடிப்படுது. ஸோ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் கிடையாது. ஆஹா சூப்பர். அப்படியும் மீறி அந்த படம் ஞாபகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம அந்த காலத்து படம் ஞாபகம் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதுக்கு தான் வச்சிடணுமே டைட்டிலு, சரஸ்வதியின் சபதம். நவீன சரஸ்வதியின் சபதம்னு வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம ஏதோ ஒரு மித்தாலஜி எடுக்கிறோன்ற ஒரு ஃபீல்லே இருப்பாங்க. திடீர்னு இதில் மித்தாலஜி எப்படி கொண்டுருவீங்க? அங்கே தான் நாங்கள் ஐடியா பண்ணுறோமே. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே மித்தாலஜி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், அவங்களெல்லாம் கொஞ்சம் ஹைடெக்காக காமிச்சிடலாம். எப்படி விநாயகர் வந்து ட்ரெட்மில்லில் போயின்னே இருப்பார், எக்ஸசைஸ் பண்ணி அவர் வந்து ரெடியூசிங் பண்ணுறாரு. முருகர் லேப்டாப்பில் இருக்கார், இல்லை சூப்பர். இந்த மாதிரி சிவன் வந்து கேட்ஜெட்ஸோடு விளையாண்டுருக்காரு, இங்கிலீஷ் பேசுகிறாங்க பார்வதி. இப்படிலாம் சொல்லிட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் மித்தாலஜி கேரக்டர்ஸை காட்டுறோம். சரி, சரஸ்வதியின் சபதம்னு படம் டைட்டில் வச்சு நவீனன்னு ஆட் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து இது சப்ஜெக்டில் சரஸ்வதி சபதம் வருது? சரஸ்வதி மக்காருங்கிற ஒரு ஆளை நான் ஜீனியஸ் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு ஒரு சபதம் விடுறாங்க. இதில் அந்த சபதத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை இது வந்து என்ன ஆகுது, இப்போ 4 பேர் வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு ஃபாரின் போகிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஒருத்தர் கமிட்மெண்ட்டு, ஒருத்தருக்கு பொலிட்டிக்கல் க்ளவுட்டு, எப்படியாவது MP MLA அப்படி ஆகணும், அந்த மாதிரி ஆங்கிளில் ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது கொஞ்ச நாள்லையே. இன்னொருத்தருக்கு ஒரு ரவுடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, சொர்ணாகா மாதிரி ஒரு ரவுடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வராரு, அவர் ஒரு வாரத்தில் திரும்பி போகணும். ஹீரோவுக்கு கல்யாணம் இருக்குது, 4 கமிட்மெண்ட் இருக்குது. அந்த கமிட்மெண்ட் சமயத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க 4 பேரும். பேச்சுலர்ஸ் பார்ட்டின்னு குடி, அது கம்பல்சரி, உங்களுக்கே தெரியும் இல்லையா. சிகரெட் ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து, ட்ரிங்கிங் ஆல்கஹால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து, இதெல்லாம் பர்மனெண்ட்டாக வரணும். ஹீரோங்களே அப்பப்போ தள்ளி விடுவாங்க. அது அந்த ஸ்க்ரீன் எல்லா சீன் வந்து இருக்கும், டக்குன்னு அது ஃப்ரண்ட்டில் வந்துடும். நீங்கள் எதோ சப்டைட்டில்னு நினச்சிப்பீங்க, அது வந்துனே இருக்கும். இப்படி 4 பேர் 4 கமிட்மெண்ட்டோட ஃபாரின் போகும்போது அங்கே எப்படி சார் சரஸ்வதியின் சபதத்தை எடுத்துன்னு வர போகிறீங்க? கவலையப்படாதீங்க சார். அவங்க வந்து தண்ணியெல்லாம் மாட்டின்னு கடைசியில் ஸ்விம்மிங்லாம் பண்ணி கடலுடைய மண்ணில் வந்ததுக்கப்புறம் ஒரு தீவில் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒருத்தருடைய மொபைல் ஃபோன் மட்டும் ஒர்க் பண்ணணும். எவ்வளோ தண்ணி போனாலும் அந்த மொபைல் ஃபோன் ஒர்க் பண்ணணும். அதில் ஃபோன்லாம் பண்ண முடியாது, சிக்னல்லாம் வராது. டக்குன்னு அதில் ஸ்டோர் பண்ணி வச்ச பாட்டெலாம் இருக்கு இல்லையா, அதில் சரஸ்வதி சபதத்துடைய சீன் ஒன்று வரும் சார், ஒரு பாட்டு ஒன்று வரும் சார். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி விடிவி கணேசன் நம்ம டைலாக்லாம் பேச விட்டு கம்ப்ளீட்டாக மாறுறாரு இன்ஸ்பிரேஷனில் அப்படின்னு காமிச்சிட்டா டக்குன்னு வேறு கதையாகிடும். இப்படி ஒரு டிஸ்கஷன் போய் செகண்ட் ஹாஃபில் இவங்க தீவில் மாட்டினது கிட்டத்தட்ட மரியான் மாதிரியே இருக்குமே. மரியானில் தனுஷ் ஒரு ஃப்ரெண்டோடு தானே சார் மாட்டுறாரு அந்த மணலில், இதில் கூட தான் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. ஸோ 4 பேர். இது எப்படின்னா கிட்டத்தட்ட நடுவில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு வச்சுட்டா பெட்டராக இருக்கும்ல. இதில் வேறு என்ன புதுமை இருக்குன்னா, ஒரு புதுமை கண்டிப்பாக இருக்குது. அதாவது
எக் துஜே கேலிய படம் மறுபடியும் இன்னொரு படத்தை சொல்கிறீங்களேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். ஹீரோயின் கிட்ட நிவேதா தாமஸ், அவங்க தான் ஹீரோயின். அவங்கக்கிட்ட துரத்தி லவ் பண்ணும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறார், அண்ணா அவங்கள லவ் பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் உன்னால் என்னை பார்க்காம இருக்க முடியுமா, அப்படி பண்ணி காட்டு, கண்டிப்பாக நம்ம லவ் ஜெயிக்கும். சார் எக் துஜே கேலின்னு ஒரு படம் ஆல்ரெடி கமல் ரத்தி நடித்தாங்களே, இது தோ துஜே கேலியே, அது 1 வருஷம் பிரிஞ்சிருக்கணும் 2 பேர். நம்ம 2 வருஷம் பார்க்காம இருக்க முடியாது. உங்களை அப்பப்போ நான் ஒரு ஓரத்துலலாம் அங்கங்கே எட்டி பார்ப்பேன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த எட்டி பார்க்குற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து எப்படின்னு மறைமுகமாக ஹீரோயினுக்கு தெரியாமல் விதவிதமான ஆங்கிளில் ஹீரோ ஜெய் பார்க்குறாருன்ற ஒரு ஆங்கிள் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு சந்துரு, டைரக்டர் சந்துரு. அங்கே கலக்கியிருக்கார் சந்துரு, கலக்கரேல் சந்துரு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் புதுசாக பிரேம்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுறாரு. அந்த காத்திருக்கும் காதலுக்கு அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள், அந்த பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது இதுலேயும் இசைக்கோர்ப்பு கண்ணன் ஒருத்தர் தனியாக பண்ணியிருக்காரு. கண்ணன் தமிழ் படத்தில் மியூசிக் போட்ட அந்த கண்ணன் தான் நினைக்கிறேன். அந்த கண்ணன் வந்து அநேகமாக ஒரு இளையராஜா ஃபேனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரால் ரீரெக்கார்டிங் பிஜிஎம்மில் அவரால் வந்து அந்த மூடை கொண்டு வர முடியுது. ஒரு சோகம் இல்லை ஒரு பயங்கரமாக ஒரு தீவில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும் அப்படிங்கிறச்சு அந்த மூடை கொண்டு வர முடியுது மியூசிக்லன்றதுனால அங்கே ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்டு இதுக்கு வேற என்ன சொல்லலாம், கலக்கரேல் சந்துரு அப்படின்னு நாங்கள் காமெடியில் சொல்லலாம்னு நினச்சோம். படத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு சொதப்பிட்டேல் சந்துரு அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. மறுபடியும் சொல்கிறேன், ஃபைனல் டச் இதில் என்னென்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை எடுத்து நடுவில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் அப்படின்றது அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நவீன சரஸ்வதி சபதம். அடுத்த பட விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி.